சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கலாம். அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். பொருளாதாரத்தை இழந்து போயிருக்கலாம். சரீரத்திலே பலவீனத்தின் நிமித்தம் ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம். துக்கத்தின் நிமித்தம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போயிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது, நீங்கள் இழந்தது நிமித்தம் ஆண்டவர் இரட்டிப்பானதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரட்டிப்பு என்பது இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையான நன்மைகளை, இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை, இரண்டத்தனையான மேன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார்.